நங்கே நங்கேன்னு நம்மள ஆறு இங்க வந்து நங்கை நங்கைன்னு கூப்பிடுறா? அதே நம்மளை வந்து ஆறு கூப்பிடுவாங்க. நமக்கு தெரியாது. யாருக்கு போய் பார்த்தா போகுது இல்லாட்டி அது தாராள வழியில போறதுக்கு வரதுக்கு ஏதோ இருக்கு. இங்க நம்ம பொழப்ப பார்க்கலாம் இல்லையா? நாம இடத்துக்கு போய் அதை பார்க்கணும். இதுக்கு நங்கை நங்கைன்னு இந்த அத்துவான காரகத்துல வந்து நம்மள நங்கைன்னு கூப்பிடுற கார் இருக்கிறா? நங்கைன்னு கூப்பிடுறது கொழுதியா இருந்தாத்தான் கூப்பிடுவா. அதான் இருக்கிறல்ல. நம்ம புருஷன் கூட பிறந்த தட்டக்காயாட்ட ஒட்டிக்கிட்டு பிறந்த போதே அப்படி என்னன்னா வந்திருக்கோன்னு இதுவரையிலும் 8 இணரை பார்க்காத இன்னைக்கு புதுசா வந்து எதுக்குடி கூப்பிட போறேன்? நம்மள எதுக்குன்னு வெளியே போய் பார்க்கல வாடிலேயே. உனக்கு வெளியில போலாமனே தெரியல. என்ன இருந்தேன் இதுல மூளைவே அக்கவும் உனக்கும் அக்கவும் உனக்கும் சுத்திக்கிட்டே இருக்க. அதே நம்மளுக்கு கொடுத்த வேற. வெளியே போய் பார்த்தா போதுமா? தாங்க மாட்டேங்குது. அப்படி என்ன மாளிகைக்குள்ள இருந்து ஏனும் பேசுற ஏறெடுத்து பார்க்கிற நங்கமார் 2 பேர். அப்ப வெங்காயம் ஒன்னாலன்னு சொல்லி ஐயோ நங்கம்மா நினைக்கிறா. ஐயோ நீங்க எனக்கு ஏது என்ன கேட்ட கேட்டாரு எனக்கு எழுதுவா போயிடுமா நங்க போயிடுமா இரும்பான உங்கம்மானோ அந்த நங்கே இலகிலியா எல்லளவு என்று தங்காய் அருகும்போல் சங்கூசி என்ன 1000 இருந்த போதிலும் நம்மளுக்காகத்தேன் அவனுக்கு என்ன இல்லையே புத்தி யோசனதே. புத்தி யோசனை உனக்காட்டு இருந்தா அப்புறம் என்ன வேணும்? அதே இத்தனை நாளைக்கு இல்லாதவன் இன்னைக்கு வந்து இடத்துக்கு நங்கை காரணம் இல்லாத வந்து அழுகுவாளா? என்ன ஆபத்தோ என்ன நடந்ததோ எது நடந்ததோ அண்ணமார அரிசி போட்டாங்களோ முடிச்சு போட்டாங்களோ நாம என்னத்த கண்டோம்? என்ன 1000 இருந்தாலும் என்னன்னு முதல்ல கேட்டா தாண்டி தெரியும். போகலாம். அதனால 22 பேர் வந்ததே அடியே தங்கம் மணி தங்காயி நங்க இடத்துக்கு இப்படி உழவு மலைக்கு அழுதுகிட்டு வந்து நங்க நங்கைன்னு எங்களை கூப்பிட்டுக்கிட்டு அழுவற என்ன காரணம்? நங்க உங்களை கல்யாணம் செஞ்சாங்களே கணவன் எங்களுக்கும் செஞ்சாங்க. என்னமா எல்லாருக்கும் பண்றோம்னு எங்களுக்கும் பண்ணாங்க. அதையே அப்புறம் பாருங்க நங்க என் புறவே என்ன மாதிரிதான் 22 பேரும் அவங்களுக்கு பண்ணி இன்னும் போனவக்கோ ஐயோ அவங்களுக்கு பழுது வந்து நேர்ந்துருங்கோ கொம்பேனு போனவக்கோ நங்க நங்கே வளைக்கமா அண்ணமார் உங்களுடைய உண்மைய புருஷன் மாற்றம் அடைந்து விட்டார்கள். அதனால உங்க அண்ணமார்களை தேடி போறதுக்கு எனக்கு ஆளுங்க நங்க இருக்கிறாங்க. அதனால நங்க வழித்தோணி போல வாங்கினாங்க துணைக்கு இல்ல உங்களுடைய அண்ணமாரிகளுக்கு எமலோகத்து படையே வந்தாலும் சொல்ற தேங்கி நிற்கி அப்பேற்பட்ட அண்ணமாரிகளுக்கு ஆபத்து வந்துடுதுன்னு எங்களை வந்து கூப்பிடுறேன் நங்க நங்கைன்னு. ஒருவேளை உன்னை நம்பி நாங்க வாரம்னு வச்சுக்கோம்.
4 பேர் இந்த வீதியில் வரையில் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவேன் நீ? ஏன் புறம் பாருன்னு வச்சுக்கு போலாம்னு. ஆனால் உங்க அண்ணமார்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றீங்களே நங்க. எங்க அண்ணமார்களுக்கு தானே வல்லவனுக்கு கொண்டு வழக்கு பாருங்கள். எங்க அண்ணமார் மாண்டு விட்டார் என்பது நான் உண்மை தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேனுங்க. அப்படி என்ன ஆனா அக்கா நாம 2 பேரும் குழந்தையா கூப்பிடுறான்னு போலாம்ங்கிறேன். உனக்கு எதாவது அரணான போட்டு எனக்கு அரணான அடியே மாலை மாத்தினது உண்டு, மறுமாலை மாத்தலே, பூ முடிஞ்சது உண்டு, புருஷன் முகம் பார்க்கல, மாலை மரம் கண்டது உண்டு, மத்த சுகம் காங்கல, கங்கரம் தரிக்கல, கைக்கு தண்ணி பார்க்கல, தையில விட்டு தாலி கட்டினா கடன் குறைஞ்சு போயிடு, வெள்ளம் தொட்டு தாலி கட்டினா வேரம் குறைஞ்சு கூட பிறந்த கத்தி முனையால் எடுத்து வாழை தண்ணிக்கு வீசினாங்க. வாழை தண்ணிக்கு எழுந்ததை எடுத்து நம்ம கழுத்தில் இவ கட்டின இந்த தங்காயி. இதுக்கு வசரம் நீ ஏறிக்கிட்டு வேறு மணக்கால் போட்டு அப்படின்னு சொல்லிட்டார். உங்களுடைய அந்த மாதிரி வந்து எங்களை கல்யாணம் முடிச்சாங்களா? கொண்டு வந்து தாலிய காலத்துல கட்டுனாத்தேன்னு கொண்டாட்டியாக முடிங்க கட்டினாங்களான்னு கேட்கறேன். அது வாழை தண்ணிக்கு எடுத்து வீசிட்டு போயிட்டாங்க. உங்க அண்ணமார்கள் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் வைக்கணும்னா சரி உங்க அண்ணமார்கள் எங்களுக்கு கை கொடுத்து மாலையிட்டா 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 கணங்குறைஞ்சி கணங்குறைஞ்சி போகும் எப்போகும் கையோடத்தையம்மா கையோடத்தைய மாலையிட்டா மாலையிட்டா போகும் அது போகும் கொடுக்க மழையிட்டா மழையிட்டா மாலையிட்டால் அங்க மாலையிட்டா வீரன் நல்லா மாலையிட்டால் அண்ணன் மாலையிட்டா 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 வீரமல்லோம் வீரோகம் கோரையும் மன்னோரையும் மாலையிட்டால் கணம் குறைஞ்சு போகும். விரல் கொடுப்பும் மாலையிட்டால் மனமார்களுக்கு வீரம் குறைஞ்சு போகும். சரி தங்கத்தால வெள்ளியால துண்டு விரலானது செய்யுது வாழதெண்ணைய வச்சு வாடகைக்கு கை கொடுத்துத்தானே எங்களுக்கு கல்யாணம் கட்டி முனையால் எடுத்து வாங்கலைன்னு சொன்னாங்க. கையால கட்டக்கூடாதுன்னு சரி கத்தி முனையால் எடுத்து வாங்கலைன்னு சொன்னாங்க. போய் சரி எங்களுக்கு என்ன பிரயோசனம்? ஐயோ தங்கோசி நாங்க 22 பேர்களுக்கு நாங்க மாலையிட்டோம் மாலையிட்ட நாள் முதல்
கொடுத்தன்னர் மோகனா கண்ணமாருடைய கணவன் மோகம் கண்டதில்லை நாங்கள் மாலை இட்டனால் மோகம் வண்ணம் என்ன சுகத்தை கண்டோம் ஏது சுகத்தை கண்டோம் நாங்களை வந்து எங்களை கூப்பிடுறேடி ஹாபி அது வர்ம குழந்தையா நாங்க 2 பேரும் பாரு அந்த வாழைக்கு கை கொடுத்து அங்க அக்கால நினைச்சு இன்னைக்கு வழி போக்காரானும் மாறி வழி போக்காரானும் மாறி வாழைக்கு கை கொடுத்து நாங்க 2 பேரும் இன்னைக்கு வாழி போக்குமானம் மாறி வாடி போக்காரம் மாடி குழந்தையா நாங்க இந்த தென்னைக்கு கை கொடுத்து நாங்க அக்கால நகத்தையும் தேரு போக்காரம் மாடி தேரு போக்காரம் மாடி கை கொடுத்து அக்காலங்க 2 பேரும் நாங்க தேரு போக்காரம் மாடி தேரு போக்காரம் மாடி நாங்க என்ன சுகத்தை கண்டோம் வேற எங்காலும் இந்த கல்யாணம் கொண்டாமா இருக்கு மூச்சு வச்சதுக்கு கொண்டு எங்காலும் குட்டையிலையோ எங்காலும் குளத்துலையோ அதெல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு கிணறு குட்டையில எங்க கவலை இருந்துரு உங்க அந்த மாதிரி என்னமோ அத்தை மக்கள் மாம மக்கள் கல்யாணம் மூச்சு வச்சா அப்பீடி இருக்குன்னு கல்யாணம் மூச்சு வச்சாங்களே என்னடி சுகத்தை கண்ட கல்யாணம் மூச்சு அப்படின்னு ஆசைப்பட்டது போய் பார்க்கத்தான தெரியுதுடி உனையோடு சேர்ந்து நானும் மறுமறேன் நீ இன்னும் வேற யாராவது கிடைக்கல சரி ஏடி இவ்வளவு நாளைக்கு புடவை வந்து வாங்கினாங்கன்னு அழுகிறா அல்ல அது போகட்டு இரு இல்லையே நாம அத்தை விடுவேன் நம்மளுக்கு ஆறாளுமா அத்தை விட்டு மச்சான் நாம கல்யாணம் மூச்சு நாம ஏதாவது ஒரு நாள்ல ஏதாவது மூச்சி பார்க்க முடிஞ்சுதா எங்களுக்கு காட்டினாங்களே நீ எனக்கு காட்டு நான் உனக்கு காட்டுறேன் நாம தான் பார்த்துக்கோம் நம்மளுக்கு அதே வேலை இந்த அத்தை மலை காலத்துக்கு நம்ம 2 பேருக்கு இங்க ஆள் இருக்கிறாங்க அந்த பொழப்பு புருஷனுடைய என்ன வடிவத்தில் இருக்கிறான்னு கூட தெரியாது கல்யாண மூச்சியில திரை வேற கட்டி நம்மளுக்கு மூச்சி காட்டாமையே மூச்சு போனோம் கத்தி மோயா நான் நினைச்சேன் கல்யாணம் மூச்சுட்டு அத்தை வீட்டுக்கு போனா அத்தை வந்து சொன்னதை பார்க்கற போது நம்ம கம்பிட்டு பிரியும் கல்யாணம் முடிச்சுட்டு போனா சீரும் சிறப்பா நம்மளை ஏற்றிட்டு போவாங்க அந்த குதிரை இந்த குதிரை வேலை வச்சுக்கிட்டு போவாங்க நானு மச்சானுக்கு உறவு உட்காந்து மச்சானு பிடிச்சிட்டு போனா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படி அத்தமக்க மாமக்கன்னு சொல்லி நம்பி இருந்த பாபத்துக்கு சரியா நம்ம அத்தையோட்டு மச்சான் நம்மளுக்கு மனஞ்சாரின்னு நம்மளுக்கு அவையும் அது பணர தரும் அவங்களுக்கு நாம மாலையிட்டும் வச்சாங்க அடியாக்கா நம்மளுக்கு மாலையிட்டு வச்சாங்க அத்தையோட அந்த மண்ணஞ்சாரியோட நம்மளுக்கு இந்த மறுப்பானோட அடியாக்கா இந்த மண்ணஞ்சாரியோட நம்மளை இந்த மதிப்பான ரசரோட மதிப்பா போய்ப்பாங்கோ சாமி இந்த வையகத்தார் முன்னாலே வையகத்தார் முன்னாலே மன்னஞ்சாரியோட நம்மளுக்கு அது இந்த மாத போனோட ஐயோ இந்த மதிப்பான ரசரோட
கிளியே அக்கா நாம் இந்த வையகத்தார் முன்னாலே நாமும் வையகத்தார் முன்னாலே இந்த வையகத்தார் முன்னாலே நாம் ரெண்டு பேரு இந்த வையகத்தார் முன்னாலே நம் தச்சி மக்காரிக்குன்னு அத்தையோட்டு நம்மளுக்கு சீரப்பான தருன்னு சீரப்பான தருன்னு நம்மளுக்கு ஆய்ந்து சீர பெரிய மழையிட்டா சீர சீரியோ மழையிட்டார் அவளுக்கு சீரசீலியோ மழையிட்டாம் சீரசீலியோ மழையிட்டாம் அத்த வீட்டுல அந்த சீமஞ்சாரி தீயோடை நாம இந்த சீரப்பான ரதனோட சீரப்பான ரதனோட அந்த சீரப்பான ரசனோட நாம ரெண்டு பேரு இந்த சீரப்பான ரசனோட சேர்ந்தும் போல கேட்டுன்னு ஐயோ சீரகாரம் மாறுக்குன்னு சீரகாரம் மாறுக்குன்னு இந்த சேர்ந்து உழைக்கிட்டுன்னு வளநாட்டில இந்த சீரகாரம் வாழட்டுன்னு சீரகாரம் வாழட்டுன்னு மழை ஓட்டிட்டாங்கடி அக்கா தங்கச்சி நாம் இந்த சீமக்காரியோடு நாம் இந்த சீரப்பான ரதனோட சீரப்பான ரதனோட இந்த சீரப்பான ரசனோட சீரப்பான ரசனோட பொன்னி வளநாட்டில் இந்த சேர்ந்தும் போல கிளியே அக்கா நாம் இந்த தேசத்தை முன்னாலே சீரகம் மாறியே இந்த சீரகாரம் பாலியே நாமோ இந்த சீரகாரம் பாலியே அக்கா அடியே எனக்கு தோராஜம் பருத்தி அலே அக்கா அடியனு காத்தி ஏலம் பருத்தி தோராஜம் பருத்தி நம்மளுக்கு ஆளுங்கார வேடித்து இருந்தா நம்மளுக்கு அட்டமகம் போடுறாரம் பொருத்தம் உண்டு பொன்னி வளநாட்டில் அத்தா வீடு சொந்தம் உண்டு நம்ம ரெண்டு பேருக்கு எனக்கு ஒரு ஆரோகம் பொருத்தம் உண்டு சாமியா இந்த அத்த வீடு சொந்தம் உண்டு அத்த வீடு சொந்தம் உண்டு நம்மளுக்கு தங்காத்தி ஏலம் பருத்தி நம்மளுக்கு தங்கா தோரஞ்சம் பருத்தி தோரஞ்சம் பருத்தி அவளுக்கு இந்த தோரஞ்சம் பருத்தி தோரஞ்சம் பருத்தி நம்மளுக்கு ஆரம் வேடிக்கையே நம்மளுக்கு நிக்காரம் பொருத்தம் இல்லை அந்த வளநாட்டு அத்தா வீடு சொந்தம் இல்லை அத்தை வீடு சொந்தம் இல்லை கிடைக்காரோ வேடிக்காமே வளநாட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறாரோ பொருத்தம் இல்லை சாமி இந்த அத்த வீடு சொந்தம் இல்லை அத்த வீடு சொந்தம் இல்லை ஐயோ அடி கொடுந்தியா எங்களுக்கு இந்த மாசி ஏலம் பருத்தி பாவம் பாவம் எங்களுக்கு மாலிலோரம் பருத்தி மாலிலோரம் பருத்தி மாதிரோரம் செம்பாரத்தி மாதிரோரம் செம்பாரத்தி மாறோ வெடித்து இருந்த பொன்னிவள நாட்டிலே நம்மளுக்கு ஒரு மாலே பொருத்தம் உண்டு நம்மளுக்கு அந்த மாமன் மகன் சொந்தம் உண்டு மாமன் மகன் சொந்தம் உண்டு எடுத்து இருந்தா நம்மளை
நம்மளுக்கு அடிக்கணுமானே ஒருத்தம் உண்டு வடநாட்டிலே இந்த மாமன் வீடு சொந்தம் உண்டு மாமன் மகன் சொந்தம் உண்டு நம்மளுக்கு இந்த மாதிரிய பருத்தி நம்மளுக்கு இந்த மாதிரிலோ ரஞ்சம் பருத்தி மாதிரிலோ ரஞ்சம் பருத்தி இந்த மாதிரோரஞ்சம் பாலத்தி மாதிரோரஞ்சம் பாலத்தி நம்மளுக்கு நிம்மார வேடிக்காமே நம்ம மாம மகன் போடுற மாலே ஒருத்தம் இல்லை நம்மளுக்கு இந்த மாமன் வீடு சொந்தம் இல்லை மாமன் வீடு சொந்தம் இல்லை மாணவோ வேடிக்காமே வடநாட்டிலே அவனுக்கு இந்த மாலே ஒருத்தம் இல்லை நம்ம ரெண்டு பேருக்கு இந்த மாமன் வீடு சொந்தம் இல்லை மாமன் வீடு சொந்தம் இல்லை சங்கூசி நாம எனக்கு போகணும் வேணும்னா அப்படி அண்ணன் வேணும்னா போகட்டு வேணும்னா இல்ல போனா கிடக்கு நம்மளுக்கேன்னு போகும் நம்மளுக்கு என்ன அது வேணா நம்ம சித்தத்தை நூத்து வச்ச நூலை வீசிடம்மா உப்பாடி அது பேசனத்தை சுத்து ஆமா ஆமா வேசனத்தை சுத்து சுத்து நான் ராட்டையை நோக்கிறேன் நீ வேசனத்தை சுத்து அதே நான் உட்காந்துக்கிட்டு சுத்த மாட்டேன் நின்றுக்கிட்டே உன்னாலதான் நீட்ட முடியாது அப்படி எனக்கு சொல்லும் பொழுதுதான் அப்பத்தான் தங்கை சொல்லுகிறான் என்னதான் இருந்தாலும் கல்லு நாளும் கனவே புல்லு நாளும் புருஷன் அப்பேற்பட்ட உங்களுடைய